சரி எதை மட்டும் தப்பு நம்ம கண்டென்சர் சரி கொஞ்சம் ஓகே சரியா. கண்டென்சர் இப்போ கண்டென்சர் நம்ம கையில் இருக்கு. நம்ம கூட ஒரு டெக்னிக் சாம்பியன் இருக்காரு. ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் It's me, Alvin Maria, currently doing Bachelor of Engineering in Mechanical Engineering at Coimbatore Institute of Technology. ஆல்வின் மரியா ஓகே சூப்பர் சூப்பர் நேம். சரி இப்போ கண்டென்சர் வந்து என்னன்னா இட் இஸ் a heat rejecting device. கண்டென்சர்ல வந்து அந்த 6 பிட்டா வச்சீங்க. எப்போ நான் பேரை வந்து பேர்லயே பிட்டை ரெடி பண்ணுவேன். நீங்க வழக்கமா பிட் எங்க ரெடி பண்ணுவீங்க? கால்குலேட்டர்லயோ இல்ல வந்து மைக்ரோ ஜெராக்ஸோ இல்ல சட்டலையோ ரெடி பண்ணுவோம்ல. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா பேர்லயே பிட் ரெடி பண்ணுவேன். கண்டென்சர் அப்படின்னா R for rejection. Condenser is a heat rejecting device. So இங்கே வர்க்கன் வந்து இதுவாகாது, வர்க்கன் வந்து இதுவாகாது. டெம்பரேச்சர் வந்து டிராப் ஆகும், என்தால்பி வந்து டிராப் ஆகும். So it is like work will not be produced. அப்ப ஹீட் வந்து என்னன்னா ஹீட் ரிஜெக்ட் பண்ணும்போது ஹீட் also decreases அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹீட் ரிஜெக்டிங் டிவைஸ் அப்படின்றனால ஹீட் வந்து டிக்ரீஸ் ஆகும். So condenser என்ன? Condenser is an heat rejecting device where there is no work takes place, where temperature decreases as well as enthalpy also decreases. So இப்போ நமக்கு என்னென்ன பார்த்தோம் சொல்லிட்டு அடிச்சிடுவோம். அடிச்சுட்டு என்னென்ன பார்த்தோம் அதோட ஒரு சின்ன ஒரு ரீகேப் பண்ணுவோம். இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 டிவைஸ் பார்த்துருக்கோம். 7 டிவைஸோட ரீகேப் கரெக்டா? ஓகே ஃபர்ஸ்ட் நாசல் வந்து சொல்லுங்க. நாசல் என்ன பண்ணுச்சு? ஆக்சிலேட்டிங் டிவைஸ். சரியா? நாசல் வந்து ஆக்சிலேட்டிங் டிவைஸ். அவ்வளவுதான். சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லலாம். டிஃப்யூசர் it is a decelerating device. அடுத்து கம்ப்ரஸர் வந்து work absorbing device. அடுத்து டர்பைன் work producing device. அடுத்து பாய்லர் வந்து heat absorbing device and heat addition device. அதுக்கப்புறம் எவாப்ரேட்டர். அடுத்தது கண்டென்சர். இதான்ப்பா நம்ம காலையிலேருந்து பார்க்கறதுக்கான டெக்னிக்கல் கண்டென்ட்டுக்கான இது. ஒரு டிவைஸை பார்க்கணுமே நமக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா நம்ம ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும் அர்த்தம். கம்ப்ளீட்டாக சூப்பராக ஜேர்னி இருந்தது இது வரைக்கும். இதை வந்து நம்ம ஃபுல் டே அப்படியே மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம இன்னும் சில கான்செப்ட் இருக்கலாம். தேங்க்யூ.